தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி எதுக்குன்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவு நேற்று வந்ததில் ஒரு திரைப்பட நடிகரை மிட் நைட்டில் நீங்கள் முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க ஒரே நாள் இரவில். அதுக்கு உங்கள் அனைவருக்கும் வாக்களித்த 1,72,00,000 சம்திங் வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தமிழக மக்களோட தேர்வு இப்படிப்பட்ட தேர்வாக இருக்குன்றப்போ இது யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு முடிவு. நேற்று நீங்கள் கொடுத்த முடிவுகளில் அதிகப்படியாக பாதிப்படைந்தது யாருன்னா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி தான். இப்போ திமுகவோட இது ஆட்சி அதிகாரம், அந்த திமிரு எல்லாமே ஒடுங்கியிருக்கு. அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதுக்காக அது ஒரு விஷயத்தை நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாமே ஒழிய, மற்ற எந்த நடந்த ஒரு தேர்தலாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலாக இருக்கட்டும், ஜனநாயக முறைப்படி தேர்தல் ஆணைய விதிகளை முறைப்படி ஃபாலோ பண்ணி நிற்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி எதுனா அது இந்த நாம் தமிழர் கட்சி தான். அதனால தான் தொடர்ந்து அவங்களால அடுத்தடுத்து களத்தில் எந்தவித சூழ்நிலையிலையும் அவங்களால நின்று களமாட முடியுது. இல்லை என்னமோ இந்த திமுககாரங்களும் அதிமுககாரங்களும் என்னமோ நேற்று இந்த ரிசல்ட்னால ரொம்ப என்னமோ நேர்மையாக இருந்து எல்லாம் பண்ணி என்னமோ அவங்க வாக்குகள் செஞ்ச மாதிரி, என்னமோ அவங்க அஸ்திவாரமே களைஞ்சு போன மாதிரி. இதுதான் தேர்தலில் நேர்மை இருக்கணும். வாக்குக்கு காசு கொடுத்தீங்க, மாதம் 1000 போட்டு விட்டீங்க பெண்களுக்கு, ரேஷன் கார்டில் 5000 போட்டிங்க, என்ன ஆகி போச்சுப்பா? சரி, நடந்த தேர்தலையாவது நீங்கள் நேர்மை எதிர்கொண்டீங்களா? தூக்குவாளி, சேலை, வேட்டி, அலுமினி அண்டை எல்லாம் தான் கொடுத்தீங்க, என்ன ஆகி போச்சுப்பா? இப்போ ஒட்டுமொத்தமாக மக்களோட எதிர்ப்பை நீங்கள் சம்பாரித்து வச்சதோட விளைவு அவங்க ஒரு மாற்றமாக பார்த்ததுனால இன்றைக்கி ஒரு பெரும்பான்மையான ஒரு வாக்குகளை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு செலுத்தி மிட் நைட்டில் அவனை சீமாக்கிட்டாங்க. ஏன் இதில் அதிகப்படியாக நாம் தமிழர் கட்சி பேசப்படுதுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோப்பு எல்லாமே இந்த களத்தில் மக்களோட நேரடி தொடர்பில் இருந்த ஒரே அரசியல் கட்சி எதுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அது தேர்தல் நேரமாக இருக்கட்டும், தேர்தல் இல்லாத நேரமாக இருக்கட்டும். அப்போ இவங்களுக்கு குறிப்பிட்ட வாக்கு இந்த ஒரு கோடி 1.5 கோடி வாக்காளர்களுக்கு இவங்க ஏன் இந்த கட்சிக்கு பெரும்பான்மை வாக்கு செலுத்தலாம்னு சொல்லக்கூடிய காரணம், மாற்றம் வேணும், மாற்றுக்காண்டி தான் நாங்கள் இந்த அரசியல் கட்சிக்கு மொத்தமாக வாக்களிச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுக மேலே இந்த திராவிட கட்சி மேலே இருக்க வெறுப்பு, இன்னொன்று மாற்றம்ன்றது சொல்கிறாங்க. ஆனால் இதில் அடிப்படையில் பார்த்திங்கன்னா திரைப்பட மோகம் தான், நிறக்கவர்ச்சி தான். இதன் அடிப்படையில் வந்துக்கிட்டே ஒரு பேர், ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு ஒரு நடிகர்ன்றப்ப ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே போய் ஒன்று டைவர்ட் ஆகிடுச்சு. அப்போ இன்னும் இவங்க சினிமா முகத்துலேருந்து மாறலை. அதுதான் இங்கே ஒரு உதாரணம். இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் ஏன் இங்கே மாறினா, மாற்றம் தான். மாற்ற அரசியல் இத்தனை வருஷமாக நாம் தமிழர் பேசுது. ஆனால் ஏன் இங்கே வாக்களிக்காமல் மாற்றம்ன்றப்ப டக்குன்னு விஜய் வந்தோன்னா உங்களுக்கு மாற்றம்ன்றப்ப போயிடுதா? அது எப்படி? ஒரு சித்ரா பௌர்ணமியா ஏதோ ஒன்று நடக்குது. இந்த பௌர்ணமியில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, அதில் தான் அவர் நிற்கிறாரு, ரிசல்ட் வருது. போன பௌர்ணமிக்கு கட்சிக்கு பேரே அப்போ தான் வச்சார். அதுக்கு பௌர்ணமிக்கு தான் நான் கட்சிக்கு வரப்போறேன்னே சொன்னார். இந்த 2 வருஷ கேப்பில் உங்களுக்கு இவர் தான் சரியான மாற்றம்ன்றது தெரியுது? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மாற்றம் விரும்புகிறவங்க எதுக்கு மு.க. ஸ்டாலின் எதுக்கு முதலமைச்சராக போகிறோம்? ஏதோ ஒரு கட்சியை வாக்களித்து அவங்களாக்கிருக்கலாமே. உங்களுக்கு ஒரு இன்னமும் சினிமா முகத்தில் இந்த மக்கள் இருக்கிறாங்க. சினிமா முகத்தில் நிறக்கவர்ச்சியில் இதில் இருக்கிறனால அடிப்படையில் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு அலை வீசியிருக்கு. இது யாருமே எதிர்பார்க்க முடியாத தேர்தல். யாருமே எதிர்பார்க்கலாம். எந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கூட இதை கணிக்கல. உளவுத்துறையில்கிட்ட கூட இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கிடையாது. உண்மையிலேயே அந்த நடிகர் நம்பியிருப்பாரா? நடிகர் வீட்டில் இருக்கவங்க நம்பினாங்களா? அந்த நடிகரை நம்பி வாக்கு செலுத்தினவங்க நம்பியிருப்பாங்களா? அந்த நடிகரை நம்பி போட்டியிட்ட வேட்பாளர்களாக நம்பியிருப்பாங்களான்னு கிடையாது. ஆனாலும் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. இந்த நம்மளுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் எது ஒன்றாலும் வாழ்த்துக்கள் சொல்கிறது. வாழ்த்துக்கள் யாராக இருக்குன்னா, வாக்களித்த மக்களுக்கு சரி வாழ்த்துக்கள். இந்த ஒரு நடிகரை நம்பி பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் நின்றீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட நடிகருக்கு ஏன் வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது? எந்த உழைப்புமே கிடையாது, எந்தவித எஃபர்ட்டும் போடாமல் ஈஸியாக ஒரு இடத்துல போய் உட்காடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள்ன்ற வார்த்தை அது சரியான வார்த்தை இருக்குமான்றது தெரியல. இன்னொன்று நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து வாக்களித்து இன்றைக்கி வரைய போன தடவை ஒரு 8% இருந்துச்சு, இந்த தடவை 4% ஆகிருக்கு. அதுக்கு இதுதான் ஒரு காரணமாக கூட இருக்கனாலுமே இந்த 4% மக்கள் தொடர்ந்து இந்த ஒரு 1.5 கோடி மக்களுக்கு நடுவுலையும் இந்த ஒரு 19 லட்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆனால் இன்றைக்கி வரைய எத்தனையோ பணம், எத்தனையோ ஒரு பணநாயகம், தேர்தலில் எவ்வளோ பணம் புழங்குது, எல்லாத்தையும் தாண்டி ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைய நாம் தமிழருக்கு இந்த ஒரு 4% மக்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்களா? நாம் தமிழ் கட்சினா தமிழ் தேசியம், அவங்களோட எடுத்து வைக்கிற கொள்கை, இதெல்லாம் நீங்கள் எந்த அளவு நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்கன்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வாக்காளர்கள். அதாவது இந்த மக்கள், இந்த தமிழ் தேசத்தை நேசிக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதாவது 1.5 கோடி மக்கள் நீங்கள் வாக்களிச்சிங்க இல்லையா, ஒரு சின்ன விஷயம் என்னதுன்னா, உங்களுக்கு இந்த பெரிய இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி, அந்த பெரிய இது மாதிரி அந்த 70 ஆண்டு வரலாறு, பெரியார், அண்ணா, அதெல்லாம் நாங்கள் பேச வரல. நான் ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன்.
ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் இன்றைக்கி வந்து ஒரு ரத்தம்ன்ற விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி நடக்குது. அவங்க உண்மையிலேயே ரத்தம் இங்கே தேவைன்னு போட்டு வர்ற பேஷண்ட்டுக்கெலாம் ரத்தம் கேட்குறாங்க. அது உண்மையிலேயே அந்த பேஷண்ட்டுக்கு தான் கேட்குறாங்களா, இந்த ரத்தத்தை இந்த கிட்னி திருடைங்க திமுக அந்த கிட்னி கொண்டு போய் கடத்தினாங்க, அது மாதிரி இந்த ரத்தத்தை வந்து கடத்தல் கேட்குறான்னு தெரியாது. ஆனால் ஒரு உயிர் கர்ப்பிணி பெண்களுக்கு, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு, ஒரு குழந்தைக்கு, ஒரு ஆப்ரேஷனுக்கு, சிகிச்சைக்கு, பிபிக்கு, சுகருக்கு எந்த தமிழ்நாடு முழுக்க எந்த ஆஸ்பத்திரியில், தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, எந்த ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட் போய் அட்மிட் ஆனாலும் ரத்தம் தேவைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரத்தம் பூரா எங்கே கொடுக்குறீங்க? 15 வருஷமாக அந்த நாம் தமிழ் கட்சியில் குருதிக்கொடை பாசறை இன்றைக்கி வந்து அவார்டே வாங்கியிருக்குது. இல்லை அவார்டுனா என்ன? அதிகப்படியாக வந்து ரத்தம் கொடுத்த ஒரு அமைப்பு, ஒரு செக்சர் வந்து இந்த கட்சியில் இருக்குது. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய குருதிக்கொடை பாசறை தான் அதிகப்படியான மக்களுக்கு ரத்தம் கொடுத்துருக்குங்க. அதிகப்படியான அது 1 லட்சமாக இருக்கலாம், 1 கோடி மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் ரத்தத்தை லிட்டர் கணக்காக பண்ணிங்கன்னா நாங்கள் லிட்டராக கூட அந்த கட்சியிலேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரத்தத்தோட அருமை வந்து இந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கட்சி உருவானதே ஒரு இனப்படுகொலையில் ரத்தத்தில் இருந்து வந்த கட்சி தான். அந்த ரத்தத்தோட அருமை எங்களுக்கு தெரியும். அப்போ எத்தனை பேருக்கு உயிருக்கு ரத்தம் கொடுத்து இந்த கட்சியில் இருக்கிறவங்க, எந்த தொகுதியோ எந்த ஊரோ அதெல்லாம் தெரில. ஆனால் கட்சி வேறுபாடு எதுவுமே இல்லாமல் பேஷண்ட்டு பேர் என்ன நிலவரம், எதனால ரத்தம், ரைட்டு உடனே அரேஞ்ச் பண்ணு தம்பி, எங்கே இருக்கீங்க போங்க. எத்தனை லட்சம் உயிர்களுக்கு வந்து ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றிருப்பாங்க. அப்போ அந்த ரத்தத்தை வாங்கினவங்க பூரா, அந்த ரத்தத்தை வாங்கினவங்களோ, நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ரத்தத்தை வாங்கி அந்த ரத்தத்தினால உயிர் பிழைச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க சுற்றி இருக்க உறவினர்களோ, அந்த குடும்பத்தினர்களோ, சின்ன விஷயம் அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காக நீங்கள் யோசிச்சிருந்தா கூட ஒரு வீட்டுக்கு 5 ஓட்டுனாலும் இன்றைக்கி எவ்வளோ ஆயிடுச்சு கணக்கு பண்ணுங்க. அப்படியும் போடலை. சரி விட்டுருங்க. தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட்டாக, ஏதாச்சும் ஒரு ஊரில் உங்கள் ஊரில் பிரச்சனை நடக்கும், என்ன கேட்குறீங்க? மொதல் வார்த்தை என்ன? நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஏன் வரல? ஏன் சீமான் இதை பற்றி பேச மாட்டாரா? சீமான் வரமாட்டாரா, போக மாட்டாரா? அந்த தலைவர் வந்தார், இந்த தலைவர் வந்தார், சீமான் இதுவரை ஒரு அறிக்கை கூட விடலை. எல்லாத்தையும் கேட்க தெரியுது. ஆனால் ஓட்டை கொண்டு போய் நீ 1.5 கோடி பேர் எங்கேயும் நீ போட்டுருக்கிற? கேள்வி கேட்குறதுக்கு இங்கே ஒரு ஆள் வேணும், உனக்கு போராடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவன் குடும்பத்தை விட்டுட்டு வரணும், பொண்டாட்டிகிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வரணும், பிள்ளையை விட்டுட்டு வரணும். ஆனால் நீ ஓட்டை மட்டும் சொகுசாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க ஒரு ஆளுக்கு போட்டு சிஎம் ஆகிட்டு இவன் ஏன் வரல, அவன் ஏன் வரல? நாங்கள் வந்து அதெல்லாம் இல்லை, அது எங்களோட கடமை, நாங்கள் வர்றோம் போகிறோம், அது அடுத்த விஷயம். கிட்டத்தட்ட இந்த மு.க. ஸ்டாலின்றவர் நீங்கள் தான் ஓட்டு போட்டீங்க. அழிஞ்சு போன கட்சி என்றைக்கே ஒழிச்சாச்சு. காங்கிரஸ் என்றைக்கு அழிஞ்சிச்சோ அன்றைக்கோட கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே திமுகவை தோண்டி புதைச்ச கட்சி. அதை கொண்டாந்து திரும்ப நீங்கள் தான் வந்து ஒரு முதலமைச்சருக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் மு.க. ஸ்டாலின், அவரை கொண்டாந்து நீங்கள் சிஎம் ஆகினீங்க. அவர் வந்து சிஎம் ஆன 5 வருஷத்தில் போன மாதம் வரைய இந்த 5 வருடங்களில் நாம் தமிழர் கட்சி மக்கள் சார்ந்த போராட்டங்கள் எத்தனை போராட்டங்களை வந்து பண்ணிச்சு தெரியுமா? உங்களுக்காக தான் பண்ணிச்சு. இல்லை திமுக மாதிரி திமுக இருக்க தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் கருப்பு சட்டையை போடுறது, கருப்பு பலூனை பறக்க விடுறது, அதிமுக இருக்கிறவங்க மாதிரி கட்சிக்காரர்களுக்கு பிரச்சனைனா மனநூற்றி குளிக்கிறது, அந்த மாதிரி போராட்டங்கள் கிடையாது. எல்லா மக்களுக்கான போராட்டம். கிட்டத்தட்ட இந்த 5 வருடங்களில் 180க்கு மேலான போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சியினால் வெறும் மக்கள் போராட்டங்கள் மட்டும் நடந்திருக்கு. இதெல்லாம் குறித்து நம்மளுக்கு கவலை இல்லை. அதுக்கு கூட நீங்கள் வந்து பாவம் புண்ணியம்னு பார்த்தா போட்டுருக்கலாம், அதுவும் போடலை. ரைட்டு, ஓகே. எத்தனை வழக்குகள் இருக்குது தெரியுமா? எத்தனை மேடைகளில் வந்து பேசியிருப்பாங்க? யாருக்கு பேசுகிறாங்க? மற்ற கட்சிகளை திட்டிக்கிட்டு அதெல்லாம் இல்லை. நம்மளுக்கான வாழ்வியல் என்ன, உங்களுக்கான இன்றைக்கி என்ன தேவை, என்ன தேவையில்லை, நாட்டில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது, இந்தியாவுக்குள்ளே நடக்குது, உலக நாடுகள் என்ன நடக்குது, அடுத்து 3 ஆண்டு 5 ஆண்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வரும், எல்லாம் தான் பேசணும். யாருக்காண்டி பேசணும்? பொண்டாட்டி பிள்ளைக்காண்டியாக பேசுகிறாங்க? மக்களுக்காண்டி தான் பேசுனாங்க. மக்களுக்காண்டி உங்களுக்கு தெருவாக வந்தாங்க. உங்கள் ஊரில் வேட்பாளர்னா யாரும் தெரியல, நீங்கள் போட்ட சின்னத்தோட பேர் தெரில, ஆனால் நீ போட்டு ஆக்கியிருக்க. ஆனால் உனக்காண்டி பேசினவே உங்கள் வீடு தேடி வந்து பிட் நோட்டீஸ் கொடுத்து ரோடாக தெரிஞ்சவங்களை பூரா மறந்துட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு இடத்துக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலெக்ஷனை நீங்கள் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க. இதே நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருக்காருங்களா, உங்களுக்கு வேணால் அவர் வேண்டப்படாதவராக இருக்கலாம். ஆனால் அவர் மேலே எத்தனை வழக்குகள், மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக போராடின வழக்குகள் எத்தனை வழக்குகள் அவர் மேலே இருக்குமா? 250லேருந்து 300க்கு மேலே இருக்கும். உங்கள் ஊரில் இருக்க, நீங்கள் இந்த காணொலி பார்த்துட்டு எந்த ஊராகவும் இருங்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய, உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழ் கட்சியில் ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்கலாம், இல்லை இப்போ சமீபமாக அணைஞ்சிருக்கலாம். அவங்கள்ட்ட போய் கேளுங்க, என்னென்ன நம்ம ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன போராட்டம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எத்தனை போராட்டத்துக்கு அவங்க மேலெல்லாம் வழக்கு இருக்குது, இன்னும் எத்தனை பேர் வாய்தா போயிட்டுருக்காங்கன்னு தெரியுமா? யாருக்காக? அவனுக்கு எது இந்த கட்சியிலேருந்து போராடினா சொத்து பத்து வருது, காசு பணம் வருதுன்னா. அப்போ நம்மளோட பிரச்சனை என்னென்னா தெரியாது, உங்களுக்கு பிரச்சனையும் தெரியாது, வேட்பாளர் பேரும் தெரியாது, அவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன சின்னத்தில் நிற்கிறாங்கன்னு தெரியாது. கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நேராக போய் அடித்து குத்திட்டு வந்திருக்கேன். அதாவது நாங்கள் வந்து கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போதே அவர் நாங்கள் வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கல. நீங்கள் வெற்றி தோல்வின்றது அடுத்த விஷயம், நீங்கள் எவ்வளோ ஓட்டுனாலும் வாங்க. இதுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து
என்னமோ இந்த திமுகவுக்குலாம் உங்களுக்குலாம் பாதிப்புலாம் கிடையாது. நீங்களாம் சத்தியமாக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது, இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது. கரைவெட்டி கட்டிக்கிட்டு இன்னமும் இந்த ஊழல் பண்ணுறது, பாரி விடுறது, வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத நபர்கள் இருக்கக்கூடிய கட்சி வந்து திமுக. அந்த மண்ணை அழித்து ஒழிச்சிருவீங்க. அதனால் நீ நாசமாக போகிற வரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தில் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா அது ஒன்று மட்டும்தான். ஆனால் கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது நான் கருணாநிதி முதலமைச்சரை ஏற்றுக்கல. முக ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போதே அவர்லாம் வந்து உண்மையிலே ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு முதலமைச்சராக வந்து அவர் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப தகுதி இல்லாத நபர் தான். ஏன்னா நாங்கள் பார்க்கக்கூடிய தலைவர்கள் வேறு, நாங்கள் படிக்கக்கூடிய தலைவர்கள் வேறு, நாங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. இப்போ அதுக்கு சற்று தொடர்பு இல்லாத ஒரு நபரை கொண்டாந்து இவர் தான் உங்களுக்கு முதல்வர்னா ஏற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட மனநிலை இருக்குது எங்களை. இப்போ புதுசாக ஒரு ஆளை கொண்டாந்துக்கிட்டு நீ முதல்வர்ன்றீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்குங்க. வாக்களிச்ச பூரா ஏற்றுக்குங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட முறையிடுங்க. அவர் சார்ந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்களே, வேட்பாளர்னால் தெரியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்கன்னு கூட இப்போ உங்களுக்கு தெரியலை. உங்கள் ஊரில் வேட்பாளர்னால் யாருன்னே தெரியாது. சட்டமன்ற அலுவலகம் வருவானா போவானான்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த வரையும் தெரியல. 80 வருஷமாக தெரியல. இப்போ புதுசாக தெரிஞ்சா போட்டிருக்கா, தெரியாமல் தான் போட்டிருக்கேன். உன் பிரச்சனையை போய் சொல்லு, பிரச்சனைக்கான தீர்வு தேடிக்க. இவர் வரல அவர் இல்லைன்னா குறை சொல்ல தேவையில்லை இனிமேல். ஏன்னா உங்களுக்கு வழிகள் இல்லை. உனக்கு என்றைக்கு பணத்துக்கு கஷ்டம் வருமோ, சாப்பாட்டு கஷ்டம் வருமோ அன்றைக்கி தான் தேடுவேன். அப்போ நீங்கள் கருணாநிதி, முக ஸ்டாலின் யாரையுமே எங்களுக்கு முதல்வர் கிடையாது. இப்போ இருக்க நபர் அப்படி தான். அரசாங்கம் 1000 சொல்லணும், அரசியல் சட்டம் இப்போ 1000 சொல்லணும். எங்களுக்கு போதிக்கிற தத்துவங்கள், நாங்கள் கொண்ட கொள்கை, இதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் இந்த இனத்துக்கு தமிழை உச்சரிக்கக்கூடிய, தமிழை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தலைவர் யாருன்னா அது மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். எங்களுக்குண்டி நாங்கள் இந்த 4% இருக்கோம் பார்த்தீங்களா, 19 லட்சம் பேர் வாக்காளர் இருக்காங்களா, அது நாளைக்கு கூடலாம் குறையலாம். ஆனால் டிஃபால்ட்டாக இருக்காங்கல்ல. எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது, பெரிய லட்சியம் இருக்குது இந்த தேசத்தில். உங்களுக்கு சேர்த்து தான் வாக்களித்த மக்களுக்கும் இருக்க பிரச்சனைகளை பேசக்கூடிய, அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய செயல் திட்டங்கள் இருக்குது. இந்த தேசத்தை எவ்வளோ அழகாக கட்டமைக்கணும். இவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தவங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. மற்ற எவன்ட்டையும் கிடையாது. நாங்கள் அடித்து சொல்லுவோம், எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ எங்களோட கனவு, எங்களோட சட்ட திட்டம் அது 1000. அது எங்களுக்கு நாங்கள் எழுதப்பட்ட விதி, அது யாராலையும் மாற்ற முடியாது. இந்திய அரசாங்கம் 1000 ரூல்ஸ் சொல்லலாம். நீங்கள் வாழ்கிறோமேன்றதுக்காக வேணால் அதுக்குள்ளே கட்டுப்பட்டு நாங்கள் வாழலாம். அந்த எலெக்ஷன் நிற்கிற மாதிரி தேர்தல் ஆணைய விதி ஒன்று இருக்குது, அரசியலமைப்பு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் வேலை பார்க்கன்றப்ப வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து ஓட்டி கட்டுட்டு இருக்கிற மாதிரி, அது மாதிரி நாங்கள் இங்கே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நெளிஞ்சு சுழிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே ஒழிய, நாங்கள் மனசார முதலமைச்சராக எங்களுக்கு அண்ணன் சீமான் மட்டும்தான். தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்கிற வரைய எங்களுக்குன்னு போர்ப்படை தளபதிகள் இருக்காங்க. உங்களுக்கு எம்எல்ஏ எம்பி இருக்காங்கல்ல, யாருன்னு தெரியாமல் ஓட்டுப்பட்ட மாதிரி எங்களுக்கு பல பேர் இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் பல பேர் இருக்கிறாங்க. அதனால் எங்கள் தலைவர் ஒன்று தான், எங்களுக்கு முதலமைச்சர் ஒன்று தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதனால் எந்தவித பிரச்சனை என்ன சொல்யூஷன் எல்லாம் தெரியாமல் ஒரு வாக்கு செலுத்தியிருக்கீங்க. இது அடுத்த எலெக்ஷன்லையும் தொடரலாம். அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளோட தேர்வு எப்படிப்பட்ட தேர்வுன்றப்ப இது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு எதிர்காலத்தை சிதைக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு ஸ்ட்ரக்சரை, ஒரு அசம்பிளியை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அவங்க வந்து நாளைக்கு நல்லது பண்ணுறாங்க, கெட்டது பண்ணுறாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். அவங்க நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இத்தனை வருஷம் யாரும் நல்லது பண்ணலை. இப்போ இனிமேல் வர்றவங்களாச்சும் அது நல்லது பண்ணணும். நல்லது பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்ன பிரச்சனைன்னு தெரியக்கூடிய நபர்களாக இருக்கணும். அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும். அதனால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக உங்கள் தலைவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏசி ரூம்லேயே இருந்தவர்களாம் வலி வேதனைகள் தெரியாது. நீங்கள் அது எப்படியா ஒரு எளிமையான குடும்ப பின்னிலிருந்து போன எத்தனையோ வேட்பாளர் இருக்கலாம். இன்னொன்று, ஒரு வயது முதிர்ந்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த அசம்பிளி சட்டசபையானது இன்றைக்கு வந்து இளைஞர்களால் நிரப்பப்பட்டது. ஒரு ஆல்டரேஷன், அது வரவேற்கக்கூடியது. அந்த மாதிரி இளைஞர் சமூகம் நாளைக்கு எதிர்காலத்துக்கு என்ன வேணுன்றதை திட்டமிட்டு நீங்கள் செயல் திட்டங்கள் பண்ணணும். இதில் இருக்க 2 வாய்ப்பு மக்களுக்கு. நீங்கள் வந்து பிரச்சனை நீங்கள் எப்போ யோசிப்பீங்கன்னா, பகுமானத்தில் இருக்கிறப்ப யாருக்குமே பிரச்சனை தெரியாது. என்றைக்கு பகுமானம் குறையுதோ, என்றைக்கு ஒருத்தையும் வந்து நம்ம கழுத்தை பிடிக்கிறோன்னா அன்றைக்கி தான் தெரியும். நம்ம கழுத்தை இன்றைக்கி வரையும் எவனும் பிடிக்கல. நல்லா ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கிறோம், சோறாக்குறோம், குடும்பத்தோடு திங்கிறான், சீட்டு போடுறான், சம்பாதிக்கிறான், காசை சேர்த்து வைக்கிறான், நகை எடுக்கிறான், இடத்த வாங்குறான், வீடை கட்டுறன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு பொழப்பு. நம்மளுக்கு கஷ்ட நஷ்டம் தெரியல. யாரும் சம்பாதிக்கிறான், அவன் கொடுக்குறான். நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை பார்த்துட்டு ஓட்டங்கிட்ட அடித்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வலி வேதனை தெரியாது. என்னைக்காவது நம்மளை யாரோ ஒருத்தையும் தெருவில் புகுந்து திருப்பூரில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறப்போ, காசாவில் திடீர்னு தூங்கிட்டு இருக்கப்போ குண்டு விழுந்து தலைக்கு மேலே வந்து விழுகிறப்போ, ஈழத்தில் நடந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு பெண்களை கற்பழிக்கிறப்போ, ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர், சுனாமி, காஜா, தானே மாதிரி இயற்கை பேரிடர் வர்றப்போ, இல்லை நம்ம பிள்ளையை தூக்கி போட்டு எவனோ வந்து கடத்திட்டு போய் கற்பழிச்சிட்டான், குழந்தைகளை கற்பழிச்சிட்டான். எத்தனை கடந்த 6 மாதங்களில் எத்தனை கற்பழிப்பு நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ, அப்படிலாம் நடக்கிறப்போ உங்கள் பக்கத்தில் யார் வந்து நிற்பா, யார் கேள்வி கேட்பா?
எதுவுமே இருக்காது. அப்போ இங்கே வாழவே நிற்கதி இல்லை, இங்கே வாழவே முடியலன்ற சூழ்நிலை வர்றப்போ அன்னைக்கு நீங்கள் ஒருத்தரை தேடுவீங்க, கண்டிப்பாக தேடுவீங்க. அப்போ நாங்கள் தான் இருப்போம்லாம் சொல்ல வரல, நாங்கள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம். நாங்கள் என்ன இந்த தமிழ் தேசிய மக்கள் மண்ணை காப்பாற்றணும் ஏதோ ஒரு 4% பேர் சுரண்டிக்கிட்டு இருக்கோம்ல மூலையில் உட்காந்துக்கிட்டு, அவன் இருக்கலாம், இல்லை அவனுக்கு பதிலாக வேற ஒருத்தையும் கூட இருக்கலாம். அந்த மாதிரி சொற்பத்தில் இருக்கிறவன் தான் அவங்களுக்கு வந்து நிப்பானி ஒழிய, நீங்கள் இந்த ஒரு கவர்ச்சியில் போய் அடையிறப்பாரு, ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி அடையிறப்பாரு, அதுக்கு வந்து சரியாக வந்து அவங்களாம் வந்து உங்களோட வந்து எந்த பிரச்சனையும் வந்து நிற்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் வந்து நிற்க மாட்டாங்க. இதுதான் இந்த 70 வருஷம் 80 வருஷம் நடந்துச்சு. இனிமேல் வந்து அது நடக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இறைவனை வேண்டிக்கிறதா முடியுமே ஒழிய உறுதியால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இந்த இனத்துக்கு இந்த மக்களுக்கு மண்ணுக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்போ ஏதோ ஒரு மூலையில் தமிழ்ந்து இந்த இனத்து மேலே மண்ணின் மேலே மக்கள் மேலே பற்றுள்ள எவனோ ஒருத்தவன் தான் அவங்க கூட வந்து நிற்பானே ஒழிய இந்த 1.5 லட்சம் 1.5 கோடி இந்த வெற்றி தோல்வியெல்லாம் எதுவுமே உங்கள் பக்கம் வந்து நிற்காது. அதனால் மக்களுடைய தேர்வு இந்த முறை ரொம்ப தவறான தேர்வு, ரொம்ப தவறான தேர்வு. ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி போய் விழுந்தாச்சு. இப்போ தெளிவான ஒரு கூட்டத்துக்கு தான் தெளிவான தலைவன் தேவை, தெளிவான ஒரு கூட்டத்துக்கு தான் தெளிவான ஒரு தலைவன் தேவை. இப்போ இந்த கூட்டம் தெளிவான கூட்டமா அப்படின்றப்ப இந்த ரிசல்ட் வந்து காமிச்சு கொடுத்துருச்சு இது எப்படிப்பட்ட கூட்டம்னு. அப்போ அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு யார் தலைவனாக இருக்கணும்னா, நடிகர் விஜய் மாதிரி ஆளும், முக ஸ்டாலின் மாதிரி ஆளும், உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஆளும் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதியான நபர்கள். இந்த கூட்டத்துக்கு வந்து எம்பிபிஎஸ் படித்தவனோ, டாக்டர் படித்தவனோ, செயற்பாட்டு வரைவில் பணவித நடனம், பணமரம் நடனம், இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வாதாரம், இந்திய பொருளாதாரத்தை தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை தூக்கி நிப்பாட்ட முடியலாம், இங்கே இந்த பிரச்சனைகள் இருக்குது, இது இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு இதுக்கு டிக்ளரேஷன் பண்ணி மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம மக்களை வந்து இப்படி பெரிய அளவுக்கு எடுத்து கொண்டுட்டு போகணும்ட்டு மூளையை பயன்படுத்துகிற ஆட்கள்லாம் இந்த கூட்டத்துக்கு தகுதியான நபர்கள் கிடையாது. அண்ணன் சீமான் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு, ஒரு இன்னமும் சினிமா முகத்துக்குள்ள இருக்கிற கூட்டத்துக்கு, ஒரு கவர்ச்சியை நோக்கி படையிருக்கிற கூட்டத்துக்கு தகுதியான நபர்லாம் கிடையாது. உங்களுக்கு தகுதியான நபர் உங்களுக்குன்னா மொத்தமாக தான் ஒட்டுமொத்த சமூகமும் நீ போய் இருக்கிறப்போ நம்மளுக்கான நின்றவனை மறந்துட்டு இன்றைக்கி வந்து நேற்று வந்தவனை போய் தொட்டுட்டீங்கல்ல. அப்போ உங்களுடைய கூட்டம், உங்களோட இதுக்கான தலைவர் வந்து தகுதியான தலைவர் இப்படியான ஆட்கள் தான். உன்னை சுரண்டுறவன், உன்னை ஏமாத்துறவன், உன்னை பொய் சொல்கிறவன் இப்படியான ஆட்கள் தான். எதிர்காலத்தை குறித்து சிந்தனை கிடையாத ஒரு நபரை நீ தேர்ந்தெடுத்துருக்கீங்க. அதனால் இந்த தேர்ந்தெடுத்த மக்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி இந்த விட்டுறாதீங்க. இன்றைக்கி தேர்ந்தெடுத்த தலைவரை எந்த காலத்துலையும் விட்டுறாதீங்க. ரொம்ப சரியான தலைவர், ரொம்ப சரியான தலைவர். அதனால் எந்த காலத்துலையும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ஊரில் நடக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இவன் ஏன் வரலை, இவங்க ஏன் இதை கேட்கல, இவங்க ஏன் அதை கேட்கலன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியை மட்டும் சொல்லலை, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் இருக்கலாம், கட்சி சார்ந்து கட்சி சாராமல், அவங்கள கூட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக ஒருத்தவர் இருக்குன்ற ஒரு தேர்வுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட தான் நீங்கள் சொல்யூஷனை தேடணும். ஆனால் எல்லா பக்கமும் என்ன தான் இது பண்ணாலும், எங்கெங்கே பிரச்சனை நடந்தாலும் அதில் முதல் குரலாக ரொம்ப இக்கட்டான சூழலில் அங்கே ஒருத்தவங்க வந்து நிற்பாங்கண்டா, அது இந்த மாதிரியான ஒரு 4% பேர் இன்றைக்கு வரை தேங்கி வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அது எப்போயுமே அது ஆரம்ப காலத்துலேருந்து இந்த இது இருக்குது. அவங்க என்றைக்குமே வந்து இந்த இடத்த விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, விட்டுட்டு போகவும் மாட்டாங்க. அதனால் இதில் ஜனநாயகம் தோற்று போச்சு. இன்னொன்று இந்த திமுக வந்து மக்களை வந்து எந்த அளவு பகடக்காயை பயன்படுத்துச்சோ அதற்கான முடிவு கிடச்சிருக்குன்றப்ப இது ஒரு ஆறுதலாக தான் இந்த தேர்தலை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.